அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. குகை தோழர்கள். அல்லாஹு தஆலா புனித குர்ஆனில் கஹ்ஃப் என்னும் அத்தியாயத்தில் குகை தோழர்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளான். கிபி 3ஆம் நூற்றாண்டில் திக்யானூஸ் என்ற முஷ்ரிக் மன்னன் ரோமபுரியை ஆண்டு வந்தான். இவன் ரோமானிய மக்களை கிறிஸ்தவ மதத்தை உதறிவிட்டு சிலைகளை வணங்குமாறு தூண்டினான். இந்த காலகட்டத்தில் சில இளைஞர்கள் சிலை வணக்கத்தை விடுத்து ஈமானை ஏற்றனர். இவர்களின் தீனுக்கும் உயிருக்கும் அரசனிடமிருந்து ஆபத்து ஏற்பட்டது. அப்போது அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஒரு குகையில் தஞ்சம் புகுந்தனர். அவர்களே குகை தோழர்கள் எனப்படுவர். அல்லாஹு தஆலா இவர்கள் மீது தூக்கத்தை சாட்டி உறங்க வைத்து விட்டான். அவர்களுடன் ஒரு நாயும் இருந்தது. அது குகை வாயிலின் பாதுகாப்புக்காக அமர்ந்து கொண்டது. பிறகு அல்லாஹ் 390 ஆண்டுகளுக்கு பின் அவர்களை தனது ஆற்றலினால் விழிப்படைய செய்தான். அவர்களில் ஒருவர் தமது காலத்தின் ஒரு பழைய நாணயத்தை எடுத்துக்கொண்டு உணவு வாங்குவதற்காக ஊருக்குள் வந்தார். இந்த இளைஞர்களை பற்றி ஊர் மக்களுக்கு தெரிய வந்தது. இப்போது நாடே மாறியிருந்தது. இப்போதைய அரசர் ஈமானுடையவராக இருந்தார். இக்காலகட்டத்தில் ஒரு பாதிரியார் மறுமையில் மனிதன் மீண்டும் உயிர் பெறுவதை மறுத்து மக்களை குழப்பிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் பழங்காலத்து இளைஞர்கள் மீண்டும் வந்ததை பார்த்த ஒவ்வொருவரும் மறுமையில் மீண்டும் மனிதன் உயிர் பெற்று எழுவதை நம்பினர். பாதிரியாரின் பேச்சு பொய்யென நிரூபணமானது. இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். ஒலியை கேட்க கருவி. அல்லாஹு தஆலா ஒலியை கேட்பதற்கெனவே நமக்கு 2 காதுகளை வழங்கியுள்ளான். இவை மூலம் பலதரப்பட்ட ஒலிகளை நாம் கேட்கிறோம். சில ஒலி மனதை ஈர்க்கும். இதனால் மனதுக்கு அமைதி கிட்டுகிறது. சில வேளைகளில் இதே காதுகளால் விலங்குகளின் ஒலியை கேட்டு நாம் தப்பித்து கொள்கிறோம். இந்த காதுகள் இல்லாமல் இருந்தால் இனிய ஒலிகளை நாம் கேட்டறிய முடியாது போயிருக்கும். நிச்சயமாக இந்த காதுகளை நாம் பெற்றிருப்பது அல்லாஹ்வின் ஒப்பற்ற ஆற்றலுக்கு சான்றாகும். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. ஹலாலான தொழிலை தேர்ந்தெடுத்தல். அல்லாஹ்விற்கான கடமைகளை நிறைவேற்றிய பிறகு ஹலாலான வருமானத்தை சம்பாதிப்பதும் ஃபர்லாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. நலம் விசாரிக்கும் சுன்னத்தான முறை. ஒரு நோயாளியின் நெற்றியில் அல்லது கையில் தனது கையை வைத்து உடல்நிலை எப்படி இருக்கிறது என விசாரிப்பதே முழுமையான முறையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. வழமையாக ஓதுவது விடுபட்டு போனால். எவர் தமது வழமையாக ஓதுவதையோ அல்லது அதில் சிறிதளவு ஓதாமல் படுத்து உறங்கிவிட்டு அதை ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இடையில் ஓதிக்கொண்டால் அவர் இரவிலேயே ஓதியதாக எழுதப்படும் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. கோல் சொல்லுதல். கோல் சொல்லி நண்பர்களை பிரிப்பவரே அல்லாஹ்வின் அடியார்களில் மிக மோசமானவர் என நபி அவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலக அலங்காரம். உங்களுக்கு உலக அலங்காரம் திறந்துவிடப்படுவதை எண்ணி நான் மிகவும் அஞ்சுகிறேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 8 மறுமையை பற்றி. முனாஃபிக் மற்றும் காஃபிர்கள் தங்கும் இடம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், இன்று மறுமை நாள் முனாஃபிக்குகான உங்களிடமிருந்தோ காஃபிர்களிடமிருந்தோ எந்த வகையான நஷ்ட ஈடும் வாங்கப்பட மாட்டாது. உங்களுடைய தங்கும் இடம் நரகம்தான். அதுதான் உங்களுக்கு துணை. அதுவே மிக கெட்ட இடமாகும். 9 நபி வழி மருத்துவம். கை கால் மரத்து போகுதல். ஒருவரின் கால் மரத்து போன நிலையில் ஹல்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபரிடம் உங்களுக்கு விருப்பமானவரை நினைத்து கொள்ளுங்கள் என்று கூற, அதற்கு அவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார். பிறகு கால் சகஜ நிலைக்கு வந்தது. 10ஆவதாக குர்ஆனின் அறிவுரை. அனாதையின் செல்வம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், நீங்கள் அனாதைகளுக்கு அவர்களின் செல்வங்களை கொடுத்து விடுங்கள். நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றி கொடுத்து விடாதீர்கள். அவர்களுடைய செல்வங்களை உங்கள் செல்வங்களுடன் சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள். நிச்சயமாக இது பெரும் பாவமாகும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.